தேர்தலுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. இபிஎஸ் ஜூலை 16 கடலூரில் இன்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்து ஒன்றியத்தில் 16 ஆண்டு ஆட்சியிலிருந்து மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தற்போது பாஜகவை விமர்சிப்பதை ஸ்டாலின் வாடிக்கையாக கொண்டுள்ளார். தற்போது நடைபெற உள்ளது சட்டப்பேரவை தேர்தல். மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலுக்கும் ஒன்றியத்தில் நடைபெறும் தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறார் என்றார். அத்தையிடம் அத்துமீறல் மருமகனுக்கு தரும் அடி. கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 51. இவரது மனைவி உயிரிழந்த நிலையில் தனது இளம் வயது மகனுடன் 72 வயதுடைய மாமியார் வீட்டில் வசித்து வருகிறார். மருமகனை மகன் போல மாமியார் கவனித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று ஜூலை 15 அன்று மது போதையில் வந்த மணிகண்டன் மாமியார் என்றும் பாராமல் தவறாக நடந்து கொண்டார். அப்போது விழித்துக் கொண்ட மாமியாரும் மகனும் மணிகண்டனை சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இன்னும் அதிகமாக பேசுவேன். முதல்வர் மம்தா பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண் காளி பேசும் மக்கள் துன்பப்படுத்துவதாக கூறி மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி இன்று ஜூலை 16 கன்னடம் பேரணி நடத்தினார். இதில் பேசிய அவர், இன்னும் அதிகமாக பெங்காலி மொழியில் பேச முடிவு செய்துள்ளேன். முடிந்தால் என்னை சிறையில் அடையுங்கள். ஒன்றிய அரசுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? வங்காளம் இந்தியாவின் பகுதி இல்லையா என கேள்வி எழுப்பினார்.